லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்றத்தில் அந்த பட்ஜெட் குறித்தான விவாதத்தில் ராகுல் காந்தி அவர்களை நோக்கி பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் சாதி என்னன்னே தெரியாதவங்கெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அது நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய விவாதத்தை உண்டாக்குது, ஒரு அமளியை ஏற்படுத்துது. தொடர்ந்து அரசியல் தலைவர்கள் மீதான இந்த சாதி ரீதியான தாக்குதல்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அனுராக் தாக்கூர் இப்போ எம்பி, போன இதில் ஃபார்மர் மினிஸ்டர். அவர் இந்த ஐபி அண்ட் யூத் வெல்ஃபேரில் இருந்தார். அதாவது இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த மாதிரி அவதூறுகள் அசிங்கமான வார்த்தைகள் பேசினா அப்ரிசியேஷன் கிடைக்குது, பதவி கிடைக்குது. அதனால தான் பல ஆளுநர்கள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருப்பாங்க, வெறித்தனமாக பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்க வேலையை விட்டுட்டு கட்சி வேலையை ஆளுநர்கள் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அடுத்த எலிவேஷன் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ எனக்கு தெரிஞ்ச அனுராக் தாக்கூர் பாவம் உள்ளுக்குள்ளே ப்ரெஷராக தானே இருக்கும். முன்னாடி அதே அவையில் அவர் மினிஸ்டராக இருக்கார். இப்போ எதுக்கு என்னன்னே தெரியாது. அவரை பதவி இல்லாமல் வச்சுருக்கும்போது அந்த பதவியை பழையபடி வாங்கிடணும் அப்படிங்கிறதுல என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் பேசுகிறது. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத எல்லாரும் பேசுகிறோம். இதில் ஜாதி தெரியாதவங்க யாருன்னு இவர் கேட்குறாரு. இவர் தானே, இவங்க கட்சி தானே ராகுல் காந்தி கோயிலுக்குள்ளே, உத்தரப்பிரதேசத்தில் கோயிலுக்குள்ளே போகும்போது இவர் என்ன சாதின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி சண்டைக்கு வந்தாங்க. இவர் தானே சொன்னார், இவங்க கட்சி தானே சொல்லிச்சு. அன்னைக்கு இவர் நான் தன்னை பிராமணர் என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்களா இல்லையா? அப்போ இதுதான் நான் சொல்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரங்கட்ட அருவருக்கத்தக்க ஒரு அரசியல் அப்படிங்கிறது என்னென்னா, இன்றைக்கி ஒன்று பேசுவானுங்க, நாளைக்கு அதையே அவங்களே மாற்றுவானுங்க. அதாவது தான் வாந்தி எடுத்ததை தானே திங்கிற புத்தி பிஜேபிக்கு உண்டு. அது கீழே இருந்து மேலே வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. அனுராக் தாக்கூர் மட்டும் விதிவிலக்காயிட முடியுமா என்ன? இல்லை, வெளிப்படையான சாதி ரீதியான தாக்குதல் எப்படி? ஏன்னா நாடு முழுவதும் நடக்கிறது நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் ராமதாஸ் அவர்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக சாதி ரீதியான தாக்குதல் நடத்துகிறாரு. 10,000 பேர் கூட இல்லை, நீங்கள்லாம் ஆள்றீங்க, உங்களை நான் சந்திக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. நாடாளுமன்றத்துக்குள்ளேயே ராகுல் காந்தி அவர்கள் மீது என்ன சாதினே அதுதான். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களால ஆட்சி நிர்வாகத்தை சரியாக கொண்டு போக முடியல. பட்ஜெட் அவங்க நினச்சபடி இல்லை. அவங்க ஆளுங்களே இந்த பட்ஜெட் த ஒஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ இது எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ண ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டாக்டர் ராமதாஸ் பாவம், அதாவது அவருடைய அந்த வயோதிகத்தில் தனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையையும் காற்றுல பறக்க விடுற கதை தான் அந்த கதை. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் போய் ஒரு முதலமைச்சரை பார்க்குறது அப்படிங்கிறதுல அது என்ன பெரிய உங்களுக்கு அவமானம்? அதுதான் நம்ம பிள்ளைகள் திரும்ப போட்டிருந்தாங்க. பொதுவிலேயே நீங்கள் போய் சூட்கேஸ் வாங்கணும்னா உங்களுக்கு வராத அவமானம் ஒரு 10.5% கேட்டால் வந்துடுதா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவரை அவமானப்படுத்துகிறாங்களே. இந்த அவமானம் தேவையா? அதுதான் நான் சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் சொல்லுகிறேன், பிரிவினைவாத கட்சி. அது ஒன்றில் மதம் பேசும் அல்லது ஜாதி பேசும், அப்படி இல்லைன்னா ஏழை பணக்காரனா. ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பிரிவினைவாதிகள். ஆனால் பேசும்போது தங்களை ஒரு பெரிய தேசியவாதிகள் மாதிரியும், ஏதோ தேசத்தை இவங்க தான் கட்டமைக்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு உள்ளுக்குள்ளே கூறு போடுறது. அப்படி இல்லைன்னா ஒரு எம்பி ஒரு முதல் முறை எம்பி ஏதோ பேசுகிறாருன்னா கூட நம்ம ஏதோ டென்ஷனில் எமோஷனில் பேசிட்டாருன்னு சொல்லலாம். 3வது முறை எம்பியாக இருக்கார், போன முறை இவர் இதாக இருக்கார், மினிஸ்டராக இருக்கிறாரு. ஒரு மினிஸ்டராக இருந்தால் ஒரு மெச்சூரிட்டி இருக்கணுமா இல்லையா? சாதி தெரியாதவங்களாம் ஜாதியை பற்றி பேசுகிறாங்கங்கிற அளவுக்கு ஒரு தேர்ட் ரேட்டான கமெண்ட்டை விடுறாரு அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி ஆட்கள் தான் பாஜக. ஆனால் ஒரு ஆதங்கத்தில் தான் பேசுகிறாங்க. இப்போ இங்கே ராமதாஸ் பேசுகிறது பெரும்பான்மை மக்களோட வழி அவருக்கு புரியலை அப்படிங்கிறாரு. அதே போல் ராகுல் காந்தி அவர்கள் நோக்கி கேட்கப்பட்ட கேள்வி நாங்கள் ஓபிசி இருக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஆதங்கத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் தான். ஆதங்கம் இல்லை, அது உள்ளபடி சொல்ல போனால் அது அதை என்ன சொல்கிறது, ஆதங்கத்தில் வந்தால் தான் பாராட்டலாமே. அது ஒரு அருவருக்கத்தக்க உணர்வு. நான் கேட்குறேன், ஏன் இதே 10,000 பேர் இருக்கும்போது தலைவர் கலைஞர் தானே உங்களுக்கு 20% கொடுத்தாரு? உங்களை சுட்டு கொன்னது அதிமுக, 27 பேரை சுட்டு கொன்னது அதிமுக. அந்த 27 பேருக்கும் தியாகிகளாக்கி அவங்களுக்கு குடும்பங்களுக்கு 3 லட்ச ரூபா, அன்னைக்கு 3 லட்ச ரூபா, இன்றைக்கி ஏறத்தாலும் 3 கோடி ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுத்ததும் தலைவர் கலைஞர். அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்ததும் தலைவர் கலைஞர். அன்னைக்கு இதே 10,000 பேருக்குள்ளே இருந்த கலைஞர் இருந்தப்போ அன்றைக்கி சொல்லக்கூடாது எனக்கு அவமானமாக இருக்குன்னு.
எங்கள் ஆளுங்க செத்தவங்களுக்குலாம் நீ காசு கொடுக்காதுன்னு. அட வெக்கங்கட்டவனு இவரெல்லாம் நான் எனக்கு வந்து அதாவது ஒரு வயசுக்கு மரியாதை கொடுக்கணுமேனு பார்க்குறேன். திருச்சியில் இந்த ஆள் போய் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது போய் அழுதாங்களா இல்லையா அந்த அம்மா? அது வரைக்கும் சரஸ்வதி அம்மா வெளியவே தெரியாது, யாருக்கும் தெரியாது. அந்த அம்மா முதல் முறையாக போய் போயஸ் கார்டனில் போய் அழுதாங்க. எனக்கு தாலி பிச்சை போடுங்க கேட்டாங்களா இல்லையா? பத்திரிக்கையில் வந்துச்சா இல்லையா? அந்த அம்மா போட்டுச்சா? இதுதான் உங்கள் வீரமானு கேவலம் பேசுச்சு. அதுக்கப்புறம் போய் கூட்டணி வச்சு இதை விடமா கேவலமாக இருக்கு. நீங்கள் அவமானத்தை பற்றி பேசலாமா? வரிசையாக எடுத்து வச்சா டாக்டர் ராமதாஸினுடைய அவமானங்கள் ஒரு இமயமலை அளவுக்கு குவியும். நீங்கள் பேசுகிற பேச்சு ஒன்று, நான் என்னை தவிர வேறு யாரும் கட்சிக்கு வர மாட்டார்கள், வந்தால் சாட்டையை நிறுத்தி அடிங்கள்பீங்க, வரிசையாக 4 பேரை கொண்டு வந்தீங்க. மகனுக்கு கொடுத்ததையாவது சரி ஒரு வகையில் சரிங்களா? மருமகளையும் கொண்டு வந்து ஏங்க ஒரு கட்சியில் ராஜ்யசபா எம்பி பதவி வந்தால் மகன், லோக்சபா எம்பி வந்தால் மருமக, இன்னும் அடுத்தால பாருங்கள் எம்எல்ஏ சீட்டில் டாக்டர் அன்புமணி பிள்ளைகள் தேர்தலில் நிற்கிதா இல்லையான்னு பாருங்கள். இவர் தான் பேசுகிறார் மாணவர். இல்லை சாதிவாரி கணக்கு எடுக்க சொன்னால் ஒன்றிய அரசை கேட்கணுங்கிறாரு. அப்புறம் எதுக்கு இவர் முதல்வராக இருக்கிறான்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, இந்த ஊம ஜனங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு கேட்குறோம், ஆனால் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இன்னும் கூடிய விரைவில் பார்ப்பாரு இந்த ஊம ஜனங்கள் வந்து என்ன மாதிரியான போராட்டங்கள் ஈடுபட போகிறாங்க. அது அந்த இதெல்லாம் இப்போ முடிஞ்சு வச்சு அவங்க மக்களுக்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது நமக்கு இன்றைக்கி யார் செய்து கொண்டு இருக்கிறார்கள். எப்போவுமே மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரியாக கிளப்பி விடுறவங்க கிளப்பலாம், இந்நேரம் கிளம்பியிருக்கணும்ல. டாக்டர் ராமதாஸ் பேசுனதுக்கு முந்தைய அந்த மக்கள்கிட்ட, நான் சொல்கிற வன்னியர் மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு அவருக்கு வேகம் இருந்திருந்தால் இந்நேரம் கிளம்பியிருக்கணுமா இல்லையா? எங்கே இருக்குது? அப்போ நீங்கள் களம் இழந்துட்டீங்க. தைலாபுரத்தில் இருந்து நல்லா இருந்தால் 18 கிலோமீட்டர்லாம் 21 கிலோமீட்டரு தேர்தல் நடந்துச்சுல. இப்போ என்னாச்சு? உங்களால் நிப்பாட்ட முடிஞ்சுதா? அப்போது உங்கள் பின்னாடி அந்த மக்கள் இல்லை. உங்கள் பின்னாடி ஏன் இல்லைன்னா நீங்கள் அந்த மக்களுக்கு நம்பிக்கையாக இல்லை. அப்புறம் என்னத்துக்கு கிடந்து நீங்கள் எவ்வளோ பாடுபட்டு இருக்கீங்க? நான் என்ன கேட்குறேன், நாங்கள் சொன்னோமா, தலைவர் சொன்னாரா 10.5% இடஒதுக்கீட்டை நீங்கள் சரியாக செய்யலைன்னு நாங்கள் சொன்னோமா? உச்ச நீதிமன்றம் சொல்லுது. எந்த அடிப்படையில் ஐயா கொடுத்த 10.5? அந்த 20% கொடுத்துருக்கக்கூடிய மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டியில் இவங்க மட்டும் எப்படி 10.5% வருகிறார்கள்? இவர்கள் மட்டும் ஒரு யூனிட்டுன்னு எப்படி எடுக்கிற? இந்த ஒரு யூனிட் மட்டும்தான் அங்கே 10.5% கூட அனுபவிக்கலைன்னு எப்படி சொல்கிற? இத்தனைக்கும் பதில் சொல்லியிருக்கணும்னு எடப்பாடி. ஏங்க கமிஷனை டிசம்பர் மாதம் போட்டு பிப்ரவரி மாதம் அவன் ரிப்போர்ட்டே கொடுக்கல, நீங்கள் எலெக்ஷனுக்காக வச்சுட்டு போன கேவலம். தான் சாதியை காட்டி கொடுத்த ஒரு கேவலம் உங்களுக்கு தான் உண்டு. ஒரு எலெக்ஷனுக்காக காட்டி கொடுத்தீங்களே. சிவி சண்முகம் காரி தூப்புறாரு மனுஷன், அதிமுக முன்னாள் அமைச்சர். அவன் விடுங்க அவரை. அதாவது இன்றைக்கி மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. நமக்கான ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்குது. முன்ன பின்ன இருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கி இல்லை நாளைக்கே இருக்கலாமே தவிர எந்த மக்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் வேறுபாடு பார்ப்பதே இல்லை. அவர் வேண்டியதை கரெக்டாக சரியான நேரத்தில் சரியானபடி செய்து கொண்டு இருக்கிறார். அந்த வைத்தறிச்சல் இவருக்கும் சரி. இப்போ நான் கேட்குறேன், சாதி தெரியாதவங்க சாதி கணக்கெடுக்கிறோம் அனுராக் தாக்கூர் கேட்டார, இவருக்கு அவமானமா இல்லையா கூட்டணியில் இருக்கிறதுக்கு? வெக்கம் மானம் சூடு சொரணை இத்தனை பேசுகிறாரு. இத்தனை இருந்தால் இந்நேரம் வெளியே வந்துட வேண்டியதானே? பாஜக கட்சி வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக ஒருத்தர் சாதியை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு, என்னால் அவமானமாக இருக்கிறது, வாங்க வெளியே பார்ப்போம் உங்களுக்கு மானம் இருக்கான்னு பார்ப்போம். நான் சொல்கிறது என்னென்னா, அதே ராகுல் காந்தி தானே தன்னை ஒரு காஷ்மீர் பிராமணன் சொன்னார். இன்றைக்கி வந்து இந்த சாதியை பற்றி பேசணுன்னு என்னை அவமானப்படுத்திட்டாங்க, அதெல்லாம் நான் பொறுத்துக்கொள்ள மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன், அவர் எங்கேயுமே தன்னை காட்டிக்கவே இல்லை. ராகுல் காந்தி எங்கேயுமே தன்னை காட்டிக்கலை. அவரை அவங்க பத்திரிக்கை, அதாவது உள்ளே போகும்போது நோட்டில் எழுதணும்னு அங்கே இருக்குது, யார் என்ன வர்க்கம்னு. அதை அவர் எழுதுனதுக்கு இவர் என்ன செய்வார்? ராகுல் காந்தி நான் அந்த வர்க்கம் என்னை கூட்டிகிட்டு போனா சொன்னார் அவர். அப்படி சொல்லி அவங்க எழுதுனாங்க, இந்த ராகுல் காந்தி இந்த குலம் கோத்திரம் இதெல்லாம் வரிசையாக எழுதணும். அதில் அவர் எழுதி வச்சுருக்காரு, அது தெளிவாக எடுத்து போட்டானே பத்திரிகைகள். ஏங்க ராகுல் காந்தி ஒன்றுமே பேசலைங்க அப்படின்னு. சார் ஒன்று என்னென்னா, சரி நீங்கள் சொல்கிறபடியே வச்சுக்கணும், அது எவ்வளோ மோசமான வார்த்தை, அந்த வார்த்தை எவ்வளோ தரங்கட்ட வார்த்தை. ஒரு எம்பி பேசுகிற பேச்சா? ஒரு சாக்கடை மனுஷன் பேச மாட்டான் அந்த வார்த்தையை. நீ பேசுனதுக்கு அர்த்தம் தெரியுதா அந்த ஆளுக்கு? கனாதனம் தெரியுதா? இவர் தான் எம்பி பிஜேபியில். டிடி நெக்ஸ்ட் ஆங்கில பத்திரிகையில் உதயநிதி அவர்கள் பேசியதாக ஒரு கருத்து உலா வருவதை நம்ம பார்க்குறோம் சமூக வலைதளங்களில். அதாவது வரக்கூடிய 2026 தேர்தலில்
1-2 கட்சிகள் இல்லாமல் நம்ம இந்த தேர்தலை சந்திக்க தயாராகணும் அரசியல் தேவைகளுக்காக அப்படின்னு அவர் பேசினதா ஒரு கருத்து இருக்கு. அந்த 1-2 கட்சிகள்ல ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று விசிக அப்படின்னு கூட சமூக வலைதளங்களை பேசுறத நம்ம பார்க்குறோம். எங்க பேசினாரோ எங்கே பேசினார் அந்த 234 அதுக்கு தான் வெயிட் பண்ணேன். அவங்க 234 நானும் ஒரு பொறுப்பாளர், நான் மதுராந்தகம் தொகுதி பொறுப்பாளர், அதன் பிறகு தேர்தலுக்கு திருநெல்வேலி எம்பி தொகுதி பொறுப்பாளர். ரைட், நானும் அதை அட்டன் பண்ணுறேன். அவர் எங்ககிட்ட பேசும்போது இந்த மாதிரி கூட்டணியை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை. கூட்டணியை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. அவர் பேசினது என்னென்னா 2026 வந்து 200 மினிமம் நம்ம அடிக்கணும். அதை நீங்கள் ஏற்கனவே உழைச்சி தந்துருக்குறீங்க கூட்டணி இல்லாமல். இல்லை அப்படி சொல்ல அவர் 200 அப்படிங்கிறது மினிமம் அப்படி. அவர் நான் அந்த அலையன்ஸ் எல்லாம் கூட்டணிங்கிற வார்த்தையே அவர் பேசலை. அவர் அங்கே அதை பற்றியே பேசலை. ஏன்னா அதை முதலமைச்சர் தான் சொல்லியிருக்காரு, நீங்கள் யாரும் கூட்டணியை பற்றி பேசாதீங்க. செய்தி தொடர்பு செயலாளர் நான், எனக்கே அந்த அதிகாரம் கிடையாது. அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, தலைமை முடிவு செய்யும். கூட்டணி இருக்கும் இல்லை, யார் வாரா யார் போகிறா, முன்பையோட வலிமையான கூட்டணியாக இருக்கலாம், யாருக்கு தெரியும். அதனால் கூட்டணியை பற்றி இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் பேசவே இல்லை. அவர் வந்து முழுக்க அன்னைக்கு வந்து 2024 தேர்தலுக்கு 234 தொகுதி பொறுப்பாளர்கள் நீங்கள் உழைச்சிங்க, உங்களுடைய உழைப்பும் அந்த வெற்றிக்கான காரணம். அதே போல் 2026 வந்து 2021 விட ஒரு வீரியமான வெற்றி நம்ம பெறணும், அதற்கு நீங்கள் எல்லாரும் களமிறங்கணும், அதுக்காக தான் உங்களை கூப்பிட்ருக்கேன், உங்களோட பேச வந்தேன் அப்படின்னு ஷார்ப்பாக 4 to 5 minutes, ரொம்ப நேரம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவருக்கு அடுத்த வேறு ப்ரோக்ராம் வேறு இருந்தது. அதனால் 4 to 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். அந்த மாதிரி எந்த பேச்சும் கிடையாது. இது இப்போ இது ஒரு அஜெண்டா செட் பண்ணுறாங்க. இல்லை, ஆனால் சமீபத்திய காங்கிரஸ் அந்த கட்சியிலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே அப்படி தானே இருக்குது. கார்த்தி சிதம்பரம் சொல்கிறார் 2026 அமைச்சரவையை கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கருத்துலாம் வருது. தொடர்ந்து விசிகா வந்து திமுகவை நோக்கி பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில கேள்வி எழுப்புறாங்க. இதெல்லாம் வந்து திமுக இந்த ரெண்டுக்குமே நான் என்ன கேட்குறேன், ஈவிகேஎஸ் எந்த கட்சிக்காரரு? பாரம்பரியமான காங்கிரஸ் தானே, அவங்க தாத்தாவில். கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் தானே. கார்த்தி சிதம்பரத்துடைய அப்பா காங்கிரஸ், ஆனால் ஈவிகேஎஸோட தாத்தா காங்கிரஸ். சரியா? அவர் என்ன சொல்கிறாரு, நீ இல்லாமல் போய் நின்னா டெபாசிட் வாங்க மாட்டேன் சொல்லியிருக்காரா? நாங்கள் சொல்லலை, திமுககாரங்க யாரும் அதை சொல்லலை. அப்போது காங்கிரஸுக்குள்ளே இது இருக்குது. ரைட், அவரே பதில் சொல்லியிருக்காரு. செல்வ பெருந்தகை என்ன பேட்டியில் காமராஜர் ஆட்சி வேணுங்கிறாரு, காமராஜர் ஆட்சி வேணும்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நான் என்ன கூட்டணியிலே இருக்கணும்னா நான் பேச முடியும், ஒரு தலைவராக உட்கார்ந்துக்கிட்டு எங்களுக்குள்ளெல்லாம் கருத்து வேறுபாடு கிடையாது, ஒரு தலைவராக நான் இப்படி தான் பேச முடியும் என்பது திமுக தலைவருக்கு தெரியும் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்புறம் நான் இதில் என்ன புதுசாக சொல்ல வேண்டியது? அதாவது கிரைசிஸ் எங்கன்னா, ஒரு சீனியர் லீடர்ஸ் அவங்க வந்து ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க, இல்லை ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம பதில் சொல்லலாம். அவர் பேச வேண்டிய அண்ணன் செல்வ பெருந்தகையும் அதை சொல்லலை, ஏறத்தாழ முன்னாள் தலைவர் அண்ணன் ஈவிகேஎஸோ அண்ணன் திருநாவுக்கரசோ அப்படி எதுவும் சொல்லலை. அவங்க வந்து திமுகவோட இருக்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அண்ணன் நேற்று கூட ஒரு பேட்டி பார்த்தேன், தெளிவாக சொல்கிறாரு, ஏங்க எனக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குன்னா நான் முதலமைச்சர்கிட்ட பேச முடியுது, நான் பேசுகிறேன். ஆனால் அதுக்காக பாரதிய ஜனதா கட்சி என்கிற இந்த இனத்திற்கு, இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த மொழிக்கு எதிரியான துரோகியான ஒரு கட்சி உள்ளே வரும் என்றால் அதை தடுப்பதற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் சொல்லியிருக்காரா இல்லையா? ரைட், நான் உண்மையாக சொல்கிறேன், திருமாவளவன் அண்ணன் அவருடைய அரசியல் என்பது இன்றைய சூழலில் மிகவும் பாராட்டத்தக்க வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. அது பல பேருக்கு பிடிக்கல. இவரை எப்படியாவது பிரித்து விட்டு அதாவது திமுகவை 2026 ஒரு பழி வாங்கணும்னு இருக்கிற ஒரு கூட்டம் இப்படியெல்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ எதுக்கு அவங்களுக்கு எங்களை விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? கடந்த தேர்தலில் அவங்க தான் திமுகவுக்கு சீட்டு விஷயத்தில் ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க. யாரும் நெருக்கடி கொடுக்கல. யார் கொடுத்தா? விசிகாவும் காங்கிரஸ் தான் சீட்டு விஷயத்தில் கடைசி வரைக்கும் இழுபறியாகவே இருந்தது. காங்கிரஸுக்கு 10 கொடுத்தாரு, 2 கொடுத்தாரு, எல்லாருக்கும் அவங்கவுங்க தொகுதி அப்படியே தான் கொடுத்தாரு தலைவர். யாருக்கும் குறையும் வைக்கல, யாருக்கும் கூடுதலாகவும் கொடுக்கல. காங்கிரஸுக்கு வந்து நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூயன்சிஸில் பிரச்சனை வரல. எங்களுக்கு வந்த ரிப்போர்ட்டில் 1-2 கான்ஸ்டியூயன்சிஸ் அவங்க நின்னா நெகட்டிவாக போகும். இப்போ கோயம்புத்தூர் கூட நம்ம எடுத்தோம்,
நம்ம இது இங்கே நம்ம எடுத்தோம், இந்த திருவள்ளூர் பக்கத்தில் அதை நம்ம எடுத்தோம் தொகுதியை. அப்போ சில தொகுதிகள் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது அதை நம்ம எடுத்தோம். அப்போ அவங்களுக்கு அந்த கான்ஸ்டியூன்சியை, அதாவது தம்பி, ஒரு தொகுதியை மாற்றுறது அப்படிங்கிறது சும்மா பேர் மாற்றுறது இல்லை, அவங்க அதுக்கான கேண்டிடேட்டை பார்க்கணும், அங்கே அவங்க கட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், இதெல்லாம் பார்த்து தானே அவங்க செய்ய முடியும். அப்படித்தான் அது டிலே ஆனதே ஒழிய மற்றபடி வந்து எனக்கு தெரிஞ்சு தலைவரோடு எந்த இயக்கத்திற்கும், எங்களோடு பயணித்து கொண்டிருக்கிற எந்த இயக்கத்துக்கும் அதுக்காக ஆட்சி நடத்திட்டு இருந்தோம்னா செலவு. உதயநிதி அவர்களுடைய எதிர்கால திட்டம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெயலலிதா அவர்களை போல தனித்து நிற்க திமுக வந்து ஒரு வலிமையாக காட்டணும், கூட்டணிகளை நம்பி எப்போவுமே இருக்கக்கூடாது, அது எதிர்கால திட்டம்னு சொல்கிறாங்கல்ல. இருக்கலாம். அப்போ பேசுனது உண்மை. நான் என்ன சொல்ல வரேன், திட்டம்ங்கிறது எதிர்காலம், அதை இன்னும் அவர் அறிவிக்கலை. எங்கேயாவது அறிவிச்சிருக்காரா? அன்றைய கூட்டத்தில் அவர் பேசவில்லை என்பதற்கு நான் முழு முதற் சாட்சி. ஏனென்றால் நான் இருந்தேன், நான் தொகுதி பொறுப்பாளர். எனவே அவர் பேசவில்லை. ஒருவேளை இப்போ காங்கிரஸுக்கு தனித்து நின்று ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குல்ல, அப்படி திமுகவிற்கு அவர் ஒரு இளம் தலைவர், இன்னும் சொல்ல போனால் அடுத்த தலைமுறை தலைவர் அவர் தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு அப்படி ஒரு இந்த நம்ம கட்சியை வந்து அப்படி நிப்பாட்டணும் அப்படின்னு நினச்சாலும் வரவேற்போம். அதில் என்ன தப்பு? அது பூஸ்ட்டு தானே, ஒரு மாரல் பூஸ்ட்டு தானே. அதனால் அப்படி நினைத்தால் சகோதரர் உதயநிதி அவர்களுடைய கருத்தை நாம் வலுப்படுத்துவோம். நன்றி சார், நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கும் லிபர்ட்டி நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.